தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்றது நம்ம சொல்லவே தேவையில்லை. சாதாரண ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க, அது இந்த லட்சணத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, இவர் சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத தவிர என்னைக்கு ஆக போறான்ட்டு மக்களே கேள்வி வைப்பார்கள். அதே போல் சில சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆட்சி பதவிக்கு வந்த பிறகு வந்து ஒரு ஒரு பத்திரிகை, வார பத்திரிகையில் வந்து ஒரு தலைப்பு வந்தது, கொலை நேரம் ஆகிறதா தலைநகரம் சென்னையில், அவ்வளவு கொலைகள் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து தோராயமாக பார்த்தீங்கன்னா வந்து இப்படித்தான் இருக்கும்போது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு டேட்டா வெளியே வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத டேட்டா. இந்த 6 மாதங்களில் வந்து கிட்டத்தட்ட 644 கொலைகள் நடைபெற்றிருக்கு தமிழகத்தில். அதோட டேட்டா மாதம் வரைய பார்த்தீங்கன்னா மே மாதம் 107, ஜூன் மாதம் 117, ஜூலை 134, ஆகஸ்ட் 112, செப்டம்பர் 122, அக்டோபர் இந்த மாதம் 13 நாட்கள் கடந்துருன்னா 52 கொலைகள். இதெல்லாம் தோராயமாக பார்க்கும்போது சராசரியாக ஒரு மாதத்திற்கு 100 கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த லட்சணத்தில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துல இந்த கொலைகள் எல்லாம் குறைந்து வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல டிஜிபி வந்து அறிக்கை தெரிவித்தார். சரி, அவருடைய அறிக்கையில் வந்து கடந்த ஆண்டுகள் அது இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஏதோ அவர் வந்து ஒரு அறிக்கை என்பதை அவர் வந்து சமர்ப்பித்தார். நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி இனி நாங்கள் வந்தால் கொலை குற்றங்கள் எதுவுமே நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி, இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து, அப்படிங்கும் பொழுது நீங்க அதை ஏன் இன்னும் சாதிக்கல? இன்னைக்கு எனக்கு என்னமோ இன்னைக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து ஜெயா நியூஸ்ல வந்த ஒரு டேட்டா. பட் இந்த டேட்டா அப்படிங்கிறதும் முழுமையான டேட்டாவா என்பது எனக்கு தெரியல. ஆனா என்ன, நம்ம சுத்தி நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதையும் விட அதிகமான குற்றங்கள் தான் நடைபெறுகிறதாக நமக்கு தெரிகிறது, நம்மளுடைய கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுது. ஏன்னா ஒரு நாளும் வந்து ஏதாவது வந்து ஒரு குற்றம் என்பதை நம்ம வந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பகுதியில அது போதையினால ஏற்படக்கூடிய கொலைகளா இருக்கலாம், இல்லை வந்து போய் அடிக்கிறதா இருக்கலாம், தாக்குதல்கள், இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்ம இந்த ஸ்ரீ டிவிலேயே வந்து எந்த அளவுக்கு கொலைகள் அதிகரித்து வருகிறாங்க, இதுல என்னென்ன கொலைகள் அவங்க சேர்த்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இதை தவிர ஜாதி கொலைகள் இருக்கு, ஆணவ கொலைகள் இருக்கு, பகுதி பகுதியா பிரிக்கலாம். அவ்வளோ குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இதை மட்டுமே எடுத்துக்கலாம், 644 கொலைகளோ ஏதோ 644 அதோ சொல்லியிருக்காங்க அவங்க. இப்ப 644 கொலைனா கூட ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா 105 கொலை. அப்போ ஒரு மாசத்துக்கு 105 கொலைனா ஒரு நாளைக்கு 3 கொலை. ஷிஃப்ட் போட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொலை அப்படிங்கிற கணக்குல இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, தமிழகம் தான் எல்லாத்திலும் முன் மாநிலமாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லாமே தமிழகம் தான் அப்படின்னு எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல நடந்த ஒரு கலவரத்துக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மணிப்பூர் கலவரத்துக்கு ஏன் போகல, அவர் அதனால உடனே பதவி விலக வேண்டும் அப்படின்னு எல்லாம் இந்த ஸ்டாலின் கோரிக்கை வச்சார். அப்ப இந்த துறை இன்னைக்கு யார் கையில இருக்கு? உள்துறை அவர் கையில தான். உள்துறை அவர் கையில தான் இருக்கு. அப்ப இது எல்லாத்திற்கும் யார் பொறுப்பாக முடியும்? அவர் தானே பொறுப்பாகணும். அப்ப அவர் அதை பொறுப்பேற்று கொண்டு இதுக்கெல்லாம் வந்து அவர் ரிசைன் பண்ணுவாரா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இவர் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒண்ணு போய் நம்ம இது மாதிரி எல்லாம் கேட்டா அப்படின்னு சொன்னா, டேட்டா எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது யார் கேட்கிறாங்களோ அவங்கள கைது பண்ணிடுவாங்க, அந்த குரலே வெளியில வரக்கூடாது. இதுதான் இவங்களுடைய கருத்து சுதந்திரம். இந்த திராவிட மாடல் கருத்து சுதந்திரம் இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கரூர் சம்பவமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம எப்படி யாரை கைது செய்தார்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே யாராவது ஒரு கேள்வி எல்லாரும், ஆனா அந்த கேள்வி எல்லாம் வெளியில வந்துருமே, கைது பண்ணிட்டார், ஆனா அந்த கேட்ட கேள்வி அப்படியே அங்க நிக்குமே. சமூக வலைதளங்கள்ல இப்போ ஸ்ட்ராங்கான சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால இப்ப எஸ்கேப் ஆக முடியல. பழைய காலமாக இருந்தால் எப்படி வேணா ஏமாத்தலாம், இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேள்வி அப்படியே இருக்கும் பொழுது அதுக்கு எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, உடனே என்ன சொல்றது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கட்சிகள் எல்லாம் பெருசுபடுத்துகிறார்கள். நம்ம கேள்வி என்னன்னா, அதே விஷயத்தை தானே நீங்க அந்த ஆட்சி இருக்கும் பொழுது பண்ணீங்க, இதெல்லாம் தானே குறைன்னு சொல்லி இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இப்ப போலீஸ் கஸ்டடி மரணத்துக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க ஏடிஎம்கே பீரியட்ல இருந்த பொழுது. அப்ப அதே இப்ப உங்க பீரியட்ல வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நடந்துருச்சு? அப்ப நீங்க என்ன அதுக்கு என்ன இப்ப பதில் சொல்றீங்க? அவங்களால விசாரிக்க முடியும் நம்பிக்கை இல்லாம சிபிஐக்கு நீங்களே ஒப்படைச்சிங்களே அந்த வழக்கு. அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நீங்க இப்ப போயாச்சு. அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப
கம்பாரிசன் அப்படின்னு நம்ம சொல்லி வந்தோம்னா இந்த மாதிரி பல விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணலாமே. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசுக்கு எதிராக அதிகமான சிபிஐ வழக்குகள் இந்த அரசு மேல தான் உள்ளது. இந்த அரசு மேல்தான் வரும் யோசிச்சு பார்த்தோம்னா. அப்ப இவ்வளவு தூரம் நீங்க வந்து இருந்துட்ட பிறகு அடுத்த ஆட்களை நீங்கள் குறை சொல்றீங்களே, அப்ப நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று ரிசைன் பண்ணிருக்கணுமா வேண்டாமா தான் நம்ம கேள்வி. அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இப்ப வந்து இதுக்கு கூட ஏதாவது ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு விஷயம் சொன்னாலும் புதுசா ஒரு பேர் வச்சு அதை வந்து மாத்தினாலும் மாத்துவாங்க. ஏன்னா இப்ப ஒண்ணு சொல்லியிருக்காரு, ஒண்ணு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குதை பெருசுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லிடுறாரு. அப்படியே இல்லைன்னா அதை தாண்டியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குலாம் வைத்தறிச்சல். ஏன்னா நம்ம தமிழ்நாடு முன் மாநிலமாக மாறிட்டு இருக்கு. நம்ம வந்து போட்டி போடுறதே வந்து பார்த்தா வேற நாட்டோட தான் நம்ம போட்டியே போடுறோம், நமக்கு கூட மாநிலங்களுடைய போட்டி கிடையாது. அதனால ஏற்பட்ட வைத்தறிச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பிஜேபி அதிமுக எல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக எங்களையே திட்டுறாங்க அப்படின்னு அப்படி புலம்புறாரு. இது ஒண்ணு. சரி இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க கிட்னி மோசடியும் வந்தது. உடனே என்ன பண்ணாங்க, கிட்னி மோசடின்னு பெரிய லெவலில் அது வந்த உடனே நீங்க வந்து இது வரைக்கும் கோர்ட்டு சொல்லி இது வரைக்கும் வந்து விசாரணை கமிஷன் அமைக்கப்படலை. ஆனா அதுக்கு என்ன சொன்னாங்க, கிட்னி மோசடின்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அதுக்கு வந்து கிட்னி முறைகேடு அப்படின்னு நீங்க சொல்லணும். அது வந்து கிட்னி திருட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது, திருட்டு மோசடி அதெல்லாம் சொல்லக்கூடாது, முறைகேடு, அது முறைகேடுன்னு சொல்லணும் அப்படின்னு அதை சாஃப்டன் பண்ணி அந்த பேரை மாத்திட்டாங்க. இப்ப பாருங்க எப்படின்னா, இப்ப தண்ணி அடிக்கிறவன், டாஸ்மார்க் போறவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அவனுடைய மனசு புண்படும், அது என்ன மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் எப்படி அந்த வார்த்தை எப்படி மாத்தி அதை வந்து மாத்துறாங்களே. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க அடிக்கடி இப்ப கொலை நகரம் கொலை மருத்துவ பயனாளிகள் அந்த மாதிரி இப்ப இதுக்கு ஒரு பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க மருத்துவ பயனாளிகள் சொல்லும் போது இன்னொரு சந்தேகம் வருது. அவர் திருக்குறளே மாத்தலாம், நோய் நாடி நாடி பயனாளி பயன் முதல் நாடி மாத்தலாம். ஏன்னா இவங்க அப்பாரு வந்து திருவள்ளுவருடைய அந்த பிறந்த நாளையே மாத்தினவருக்கு தானே, அதனால எதை வேணா மாத்துவாங்க, அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு, எதையுமே செய்வார்கள் அவர்கள். அது மாதிரி இப்ப இதுக்கும் கூட இந்த கொலைக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு டெஃபினேஷன் புதுசா கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது ஒரு கேட்டகிரியில கொண்டு போய் வச்சு அதை அந்த கிரைமும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். நமக்கு வந்து தெரியாது அந்த மாதிரி. ஏன்னா இப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஆள் வந்து இந்த மது அருந்தி விட்டு ரோட்ல ஏதோ முழுசாக தகராறு பண்ணி அதுக்கப்புறம் போனதுக்கு ஒரு வீட்லயும் போய் ஏதோ பிரச்சனையாகி ஏதோ பெரிய அளவுல அது நடந்த போது சட்டசபையில அந்த விஷயம் எதிரொலிக்க சமயத்துல அவர் சொன்னார் அவங்க வீட்டு குடும்ப தகராறு அப்படின்னு சொல்லி முதல்வரே சொன்னதை நம்ம பார்த்திருக்கோம். அதனால இதுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொண்டு வருவாங்க, அது நிச்சயமான உண்மை. ஆனா மொத்தத்துல இன்னைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அப்படி என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது மட்டுமல்லாமல் அப்படி ஒண்ணு இருக்கா அப்படிங்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறது. மக்கள் நிஜமாலுமே வந்து ஒரு அச்சத்தில் இருப்பது அப்படிங்கிறது உண்மைதான். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் பார்த்தா, ஏன்னா புகார் யாராவது கொடுத்தாங்கன்னா புகார் கொடுத்தவர்கள் மேலேயே வந்து நடவடிக்கை எடுப்பது, இல்ல புகார் கொடுத்தவங்களே அந்த தாக்குதலுக்கு ஆளாவது, இல்ல புகார் கொடுத்துட்டாங்கன்னா வேண்டாம் நீ இந்த இடத்த காலி பண்ணி போயிடுன்னு சொல்றது, இது எல்லா கேட்டகரியும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு மக்கள் பொதுவாலுமே ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க. என்ன வேணா எப்ப என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, நம்ம அமைதியா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது நிறைய பேர் இன்னைக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன அப்படின்னா, காவல்துறையின் கைகள் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு தமிழகத்துல நல்லா தெரியுது. நீங்க மணிப்பூரை பத்தி பேசுறவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டு முதல்ல நீங்க ரிசைன் பண்ணுங்க அப்படிங்கறத நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது.